ஆ குட் ஈவினிங். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா. என்னோட டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கிரேட் 3ல படிக்கிறாங்க. அவங்க நேம் வந்து நிக்கிதா. ஸோ இங்க வந்து இன்னைக்கு ஒரு பேரண்ட் அப்சர்வேஷன் கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரளா மேம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தது. ஸோ இது வந்து ஒன் டு ஒன் கம்யூனிகேஷனா இல்லாம ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடய இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒன்லி டீச்சர்ஸ் மட்டுமே பேசுறது இல்லாம ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரிஸ்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணி பேச வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கான்செப்ட் டீச் பண்ண போறாங்களோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜினேஷன் டயக்ராம்ஸ் மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் எங்கள் சைடில் வந்து மைண்ட் மேப்பிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த கான்செப்டை வந்து பசங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி புரியுமோ ஸோ அந்த மாதிரி போர்டில் ஒரு டயக்ராம்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்ட்மே நல்லா இருந்தது. ஸோ இன்னும் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கலர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைவர்ட் பண்ணாமல் ஸோ ஒரு இன்ட்ராக்டிவாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செஷனை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே இங்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து கிளாஸை நல்லா வண்டர்ஃபுல் வேல கொண்டுட்டு போனாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட டாட்டர் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸோட கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு ஸ்டாஃப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த செஷனில் பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனும் அங்கே கிடையாது. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து புதுசாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ.